விதியை மதியால் வெல்லலாம் என்கிறார்கள். ஒரு தடை எழுத்த நம்மளால மாற்ற முடியுமா? கடவுள் எழுத்த நாம் எழுதுகிற எழுத்தால் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக மாற்ற முடியும் என்று தான் நான் சொல்வேன். வணக்கம், இது சேலம் சுந்தரின் Cursive Writing Practice Starts. ஏற்கனவே 2 எபிசோடில் உங்களுக்கு எப்படி கிராஃப் பண்ணுறது, அதாவது வரைகிறது அப்படிங்கிறத பற்றி, வரைகிறதுனாக்க எழுத்துக்களை உங்களை பொறுத்த வரையில் இன்று நீங்கள் தொடங்கும் பொழுது வரைவதாக தான் மனதில் எண்ணம் கொள்ள வேண்டும். ஸோ ஒரு ஏ அப்படிங்கிற எழுத்து எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு தொடங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸும் தேவையானுச்சு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் புக்கர், எப்படி வந்து ஒரு பேனாவை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத போன எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு ஸ்லாண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த ஸ்லாண்ட்டு எப்படி ஸ்லாண்ட்டாக எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான வழியும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிகினிங்கில் நீங்கள் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்ட் ரைட்டு, ஸ்லாண்ட் லெஃப்ட்டு இதெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் கர்வ்ஸ் வரும்போது ஆங்கிலத்தில் அநேகமாக 1-2 தவிர மற்ற எல்லாமே வந்து ஆன்டி கிளாக் வைஸாக தான் வரணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸையும் ஆன்டி கிளாக் வைஸாக செமி சர்க்கிள் லெஃப்ட்டு, செமி சர்க்கிள் ரைட்டு, செமி சர்க்கிள் லோயா, செமி சர்க்கிள் அப்போ இப்படிலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கேபிட்டல் லெட்டர்ஸ் போகணும். கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் ஸ்ட்ரெயிட் லைன் லெட்டர்ஸை மட்டும்தான் நீங்கள் முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் கர்வ் இருக்கிற லெட்டர்ஸ் எழுதணும். அப்படிங்கிறத பற்றி நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்ட்ரோக், இந்த ஸ்ட்ரோக் என்பதும் ஓப்பனிங் ஸ்ட்ரோக், க்ளோசிங் ஸ்ட்ரோக்னு பின்னாடி சொல்லுவேன். இன்றைக்கி ஓப்பனிங் ஸ்ட்ரோக் பற்றி சொல்கிறேன். ஓப்பனிங் ஸ்ட்ரோக் தான் நீங்கள் சொசைட்டியில் எப்படி ஒரு எந்த ஒரு இதையும் எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்தது. எனவே ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கு ப்ராப்பராக போட்டு நீங்கள் பழகணும். ஓகே, ரைட்டோ. அதுக்கடுத்து ஓப்பனிங் ஸ்ட்ரோக்லேயே கண்டினியூஸாக ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்ட்ரோக் ப்ளஸ் இந்த சி கர்வ்ஸ் நான் இதில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது let us come to A. ஸோ A என்ற இந்த அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிற மாதிரி இதை ஆங்கிலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் போது இந்த ஏலேருந்து அதை 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கிறது வந்து ஓப்பனிங் ஸ்ட்ரோக், அப்புறம் ஒரு கட் 3 வரைக்கும், மறுபடியும் 3, 2, அப்படியே 4, 5, 6 இது வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இப்போ பண்ணுங்கள். இப்போ 3 போயிட்டு மறுபடியும் 7 வந்து அப்புறம் 8 வரலாம். ஸோ இதுதான் எங்கள் மெயின் பாயிண்ட். ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கை நீங்கள் ரொம்ப கவனமாக நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக தவறு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த ஏவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்ட்ரோக் போட்டு ஓப்பனிங் ஸ்ட்ரோக்லேருந்து ஒரு சின்ன கர்வ் கொண்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் ஏன்னு சொல்லுவோம். இதில் மெயினாக அதிகமாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இந்த 6லேருந்து 3 வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பிட் லைனையும் இந்த 3லேருந்து 7 வரைக்கும் இல்லையா, இந்த ஒரு பிட் லைனையும் ரெண்டையும் அவங்க சேர்த்துடுறாங்க. அல்லது 6லேருந்து நேராக 2க்கு போயிட்டு 2லேருந்து நேராக 7க்கு வந்துடுறாங்க. ஸோ இதனடி ஒட்டுக்கு அழுத்திடுறாங்க. அதனால் அது அழகெல்லாம் படுது. இந்த மாதிரி ஐயா ஒரு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு தான் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. செய்வன திருந்த செய். why don't we do it perfectly? ஸோ ஃபஸ்ட்டு ஏயை இந்த மாதிரி அழகாக எழுதி பழகுங்க. இந்த ஏ தான் உங்களுக்கு மற்ற எல்லா எழுத்துக்கும் வரக்கூடிய பேஸ். அதனால் இந்த ஏயை நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி எழுத பழகுங்க. உங்களுக்கு புத்தகம் வேண்டுமெனில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு புக்கு கொரியரில் அனுப்பிச்சுடுறேன். இல்லைன்னா நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு 2 வரி நோட்டை வாங்கி. ஸோ இந்த ஸ்ட்ரோக் போடும்போது என்ன ஒரு பிரச்சனை நம்ம பண்ணுறோம்னாக்கா, ஒன்று ரொம்ப ஓவர் ஸ்லாண்டாக பண்ணுறோம். நான் வந்து ஒரு 60 டிகிரி ஆவரேஜாக சொன்னால் சிலர் வந்து 40 போயிடுறாங்க, இல்லைன்னா நேரம் 70க்கு போயிடுறாங்க. இல்லை 55, 60, 65 இந்த டிகிரிலேருந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக் இங்கே ஒரு சின்ன குட்டியாக கட் பண்ணுறோம். அந்த கட் பண்ணுறது நிறைய பேர் இவ்வளோ நீளம் இழுத்துறாங்க. இதுவும் தவறு. ஒரே பேஸில் இருக்கணும். ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கை தான் நீங்கள் நல்லா போட்டு பழகணும். ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த 2 அந்த
இது ரெண்டையும் சேர்த்துடக்கூடாது. இப்படி சேர்த்துனீங்கனாக்கா அது தவறு, எழுத்து அழகில்லாமல் போயிடும். ஸோ இதை எழுதி பழகுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யூ கேன் காண்டாக்ட் மீ. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வெரி கிளியர்லி. யாருக்கு புத்தகம் வேணுமோ அவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம், என் இமெயிலுக்கும் அல்லதுக்கு பண்ணாக்கா நான் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏ என்ற எழுத்தை என்று முடித்து விட்டோம். அடுத்து இதை தொடர்ந்து என்ன பார்க்கணுங்கிறத அடுத்த எபிசோடில் வரிசையாக சொல்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நிறைய தெரிஞ்சவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ இதை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.